ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை யூனிக்காக நம்ம இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது வரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது புதிய ராசி பலன்கள் வீடியோஸ் வந்து உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 25ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்று தினம் ராசியிலே சனி பகவான் இருக்கிறாருங்க. 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள். காலை 8:55 வரை ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு, புதன், சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. அதன் பிறகு சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க. இன்றைய தினம் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக அமைவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க. நமது கும்பராசி என்பர்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா வியாபாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. வியாபார ரீதியாக கிடைக்கக்கூடிய தன லாபம் அதிகரிக்கும். எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க, இன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்களை உங்க வியாபாரத்துக்காக ட்ரை பண்ணுங்க. வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. நேற்று வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகளை இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வந்து உங்களுக்கு மன நிம்மதியை கொண்டு வந்து தருவதாக அமையும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகம் இருக்குங்க. இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும். சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் நீங்கள் வந்து சிறப்பாக அனுபவிக்க முடியுங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் நீங்கள் சில காரியங்கள் செய்யணும்னு நினைச்சா போதுங்க, உடனடியாக முடிந்துவிடும். அந்த மாதிரி நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால நீங்க இன்னைக்கு சும்மாவே இருக்கக்கூடாதுங்க. நிறைய காரியங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க. வெற்றிகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. மாணவர்களுக்கு கல்வியில நீங்க என்ன உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரியான மேற்படிப்புக்கான முயற்சிகள் வந்து நீங்க இன்றைய தினம் கண்டிப்பாக செய்யுங்கள். உங்களுக்கான முயற்சிகள் சிறப்பான வெற்றிகளை பெற்று நல்ல ஒரு படிப்புல நீங்க சேர முடியுங்க. அதன் மூலமாக உங்க எதிர்காலம் பிரைட்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் ப்ரமோஷன்ஸ் வித் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. சில மாற்றங்கள் உங்க அலுவலக பணியில் ஏற்படும். சில பேர் வந்து புதிய ஆபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினம் இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைந்த நாளாக அமைகிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு எல்லா இடங்களிலும் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக எனக்கு அமையுங்க. நிம்மதி இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இறை வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணத்தை உருவாக்கி கொள்வீங்க. அது உங்களுக்கு நல்ல ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் இடமாற்றம், ஊர் மாற்றம்லாம் நீங்க செய்யணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி அது கைக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நீங்க வெளியூருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. உங்க சிந்தனை போக்கில கொஞ்சம் கடிவாளம் போட்டு செயல்பட வேண்டியது அவசியங்க. தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு நீங்க தேவையில்லாத விஷயங்களை இன்னைக்கு நீங்க வந்து ஈடுபடக்கூடாது. உங்களது வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுதுகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சரி செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கலை சார்ந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு நிறைய வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது குறித்த ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே அதிகரிக்கும். வீட்டிற்கு உங்களுக்கு தேவையான டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செய்து கொண்டு வீட்டை வந்து மனதிற்கு பிடித்த மாதிரி மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இறை வழிபாடுகள், ஆன்மீக பணிகள் ஈடுபாடு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களுக்கான சுபகாரிய ஏற்பாடுகளை இப்ப தாராளமாக செய்யலாம். அனைத்து விதமான சுபகாரிய எண்ணங்களும் இப்பொழுது சாதகமாக அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க, நண்பர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க. எனவே நண்பர்களை புரிந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க. இன்றைய தினம் நீங்க மனசாட்சி பிரகாரம் காதல் வாழ்க்கையில நீங்க நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். காதல் வாழ்க்கையில பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவைங்க. இல்லையா ஏன்னா இன்றைய தினம் நீங்க வந்து உங்க மனக்குறந்த காதலுடன் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க.
அதெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் பொறுமையாக நிதானமாக அமைதியாக இருங்கள். விரைவிலே உங்களுக்கான நல்ல ஒரு சூழ்நிலை சாதகமாக அமையும் போது நீங்கள் காதல் வாழ்க்கையில் நல்ல பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் பரந்த மனசோடு செயல்படணுங்க. மேலும் நீங்கள் உங்களுக்கே ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உங்களுடைய ஃபிளெக்சிபிலிட்டி அதிகரிக்குங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள்லாம் நீங்கள் மனசில் அண்ட விடக்கூடாதுங்க. குறிப்பாக அந்த அச்சப்படுறது, வெறுப்பு காட்டுறது, பொறாமப்படுறது, பழி வாங்கக்கூடிய அந்த நெகட்டிவான உணர்ச்சிகள் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக விட்டொழிக்க வேண்டும். அது விட்டொழிக்கலைன்னா அடிப்படை வாழ்க்கை நல்லா இருக்காதுங்க. அதனால அதை நீங்கள் விட்டொழித்து விடுங்கள். இன்று தினம் சேமிப்பதில் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் நீங்கள் முடிந்த அளவுக்கு சேமிப்பில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. உங்களது வீட்டை அழகுபடுத்துவீங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும். அலுவலக பணியில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கலாங்க. அதனால கொஞ்சம் கலக்கங்கள் தோன்றினாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. சாதகமான நல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நாளுடைய பிற்பகுதியில் உங்களால் நிறைய நேரத்தை ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மனசாட்சி பிரகாரம் நடந்து கொண்டு ஒவ்வொரு பணிகளையும் நீங்கள் அவ்வப்போது சரியாக செய்து முடித்தீங்க அப்படின்னா நீங்கள் சிறப்பாக டைம் மேனேஜ்மெண்ட் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. ஒவ்வொரு பணியும் நாளையும் நீங்கள் ஒத்தி வைத்தீங்க அப்படின்னா உங்களால் எந்த வேலையும் சிறப்பாக முடிக்க முடியாது. அதனால உங்களுடைய வேலைகள் எதுவோ எல்லாத்தையும் இன்னைக்கே முடிக்கிறதுக்கு முயற்சியை மேற்கொள்ளுங்க. முடிந்த அளவுக்கு உங்க வேலைகளை ஷெட்யூல் போட்டு இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலையெல்லாம் முடிச்சிருங்க. நாளைக்குன்னு சொல்லி வேலைகளை தள்ளி போறது அவ்வளவு உசிதமாக இருக்காதுங்க. திருமணமானவர்களுக்கு இன்று தினம் உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்க கோபத்தினால உங்க வாழ்க்கை துணையை நீங்க தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் அனுசரித்து போங்க. உங்க வாழ்க்கை துணைகிட்ட கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. உங்க வாழ்க்கை துணை உங்ககிட்ட கடுமையாக நடந்துகிட்டாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து அந்த சூழ்நிலை சமாளிக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே. உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும். மற்றபடி இன்னைக்கு பிரச்சனைகள் தேருங்க, உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகரிக்கும், இறை வழிபாடுகளால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். உயர்வான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கோல்டன் கலர் யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலும் நம்பர் 4 அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கும்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் வண்டி வாகனங்களை பழுதியில் சரி செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் பொழுதுபோக்குகளை அதிகமாக நேரத்தை செலுத்துவீங்க. உங்கள் சிந்தனையின் போக்கில் கொஞ்சம் தனி கவனம் செலுத்துங்க. ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க கூடாதுங்க, அளவுக்கு அதிகமாக ஆசைப்படவும் கூடாது. ஸோ ஒரு கடிவாளம் போட்டு சிந்தனைகளை இன்றைய தினம் கட்டுப்படுத்துங்கள். உங்களது வண்டி வாகனங்கள்லாம் பழுதுகள்லாம் சரியாகிறதுனால இன்னைக்கு சந்தோஷமான ஒரு பயணங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள். சதயம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க வீட்டை உங்களுக்கு பிடித்த மாதிரி மாற்றி அமைப்பீங்க. கலை சார்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். அந்த மாதிரி சில பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. சந்தோஷமான ஒரு நாள், இறை வழிபாடுகளை ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு சுபகாரிய எண்ணங்களை சிறப்பாக கை கொடுங்க, சாதகமாக அமையும். அதனால உங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அது குறித்தான பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னைக்கு நீங்க செய்யலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கிற நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்க நண்பர்கள் கூட ஏற்படக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். கிட்ட நிறைய விஷயங்களை உங்களுக்கு வெற்றி பெறணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைகிறது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.